நிவாரண பணிகள் வந்து முழுமையாக நடக்கலைங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக சென்ற பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதற்கு அவர்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கேன்னா, என்ன டூருக்கு வந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி நிருபர்களை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு மிரட்டியதாக தற்பொழுது அவர் பேசிய அந்த ஆடியோ இணையதளங்களில் வந்து மிக வேகமாக பரவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்ட மக்களை வந்து கண்டு கொள்ளாமல் தற்பொழுது இந்திய கூட்டணிக்காக டெல்லி சென்றிருப்பது மிகப்பெரிய கேவலம் என்பது மக்கள் மத்தியில் வந்து பேசும் பொருளாக ஆயிருக்கு. அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுறது கூட ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. மக்கள் எல்லாமே தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி எல்லா மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து இன்னும் கூட ஒரு சில இடங்களில் வந்து அந்த வெள்ளம் என்பது குறையாமலே இருக்கு. கால்நடைகள் இருந்து எல்லாமே பாதிப்புக்குள்ளாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. அதனைத் தொடர்ந்து அவர் வந்து டெல்லியிலிருந்து புறப்பட்டு வந்து உடனே தென் மாவட்டங்களை வந்து பார்வையிடுவது தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் இது வரைக்குமே இப்போ பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல இருந்து தகவல் வெளியே இருக்கு. அதனைத் தொடர்ந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து பதவியிலிருந்து தூக்கப் போவதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை தரப்போவதாகவும் தற்போது உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கும் நிலையில் முதல் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி இருக்காரு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், முதல் ஸ்டாலின் ஆகட்டும் தென் மாவட்ட மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. அதனைத் தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பார்வையிட சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவரை சுற்றி வளைச்சு என்ன 4 வருஷமே வரல, நீங்க தான் இந்த தொகுதிக்கு எம்பிஏ அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையும் எம்பிக்களையுமே மக்கள் வந்து புறக்கணித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பாதிப்பில் மக்களை நிறைய இடத்துல போய் நிறைய வந்து சந்திக்கவே இல்லைன்னு மக்கள் ஒரு பக்கம் போராட்டமாக வந்து களத்தில் இறங்கியிருந்த நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களில் மக்கள் வந்து அந்த மாதிரி தான் இறங்கியிருக்காங்க. திமுகவை முழுவதுமாக நிறைய மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு ஊரே வந்து திமுகவை வந்து எதிர்த்துட்டு இப்போ பாஜகவில் இணைந்ததாகவும் தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் இனிமே திமுகவின் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படியே பேசிட்டு இருந்தால் திமுகவின் நிலைமை இன்னும் கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களே, தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களை மிரட்டியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதல் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று இந்திய கூட்டணிக்காக அங்கு பங்கு பெற்று தமிழக மக்களை வந்து மறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. அதனைத் தொடர்ந்து திமுகவின் நிலைமை இப்போ வந்து மிகப்பெரிய அளவு வந்து கேள்விக்குறியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு கண்டிப்பாக என்ன பதில் தரப்போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த வெள்ளத்திலிருந்து எப்படி அந்த தென் மாவட்டங்களை வந்து காப்பாற்ற போறாங்க, அதே மாதிரி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு என்பதுதான் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நிறைய வீடுகள் வந்து இடிந்து விழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. முதல் ஸ்டாலினுடைய முடிவில் தான் என்ன இருக்கு என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். வகையில் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர்களை மிரட்டியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.